வணக்கம். மம்தா தமிழ் டாக்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மக்கள் நலனுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். நீங்க ஒரு நல்ல மனசோட போட்ட 200 யூனிட் ஃப்ரீன்ற சட்டத்தை பொதுவா நீங்க சொல்லியிருந்தீங்க. அது வீடு வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா அதை பயன்படுத்திட்டாங்க. வாடகை வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எனக்கே வீடு பத்தல, நான் லீஸுக்கு விட போறேன், ஏதேதோ காரணம் எல்லாம் சொல்லி காலி பண்ண சொல்றாங்க சார். அவங்க இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, 200 யூனிட் ஃப்ரீயா கரண்ட் கிடைக்கும் போது அந்த கரண்ட்டை இபி கார்டு கொடுத்து இவங்களுக்கு இதுக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம அதை கொடுக்க கூடாது. ஏற்கனவே நம்ம 7 ரூபாய் 8 ரூபாய் வாங்குறோம். 10 ரூபாய் 12 ரூபாய் யூனிட்டுக்கு வாங்கலாம். 10,000 ரூபாய் வாடகைன்னா 1,00,000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்குறாங்க. அதுவும் எங்க அவுட்டோர்ல தான். இதே சிட்டிக்குள்ள வந்தீங்கன்னு வைங்களேன், 2 லட்சம் அட்வான்ஸ் கொடுங்க, 25,000 வாடகை கொடுங்க. எங்களுடைய வருமானம் ஒரு 500 ரூபாய் தான் சார் ஒரு நாளைக்கு. அப்ப அந்த 500 ரூபாய் வச்சு 15,000 ரூபாய் வச்சு நாங்க சாப்பிட்றதா, பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டுறதா, மருத்துவம் பார்க்கறதா, சொந்த பந்தத்தோட கல்யாண காட்சிக்கு நாங்க மொய் எழுதுறதா, நாங்க கரண்ட் பில் கட்டுறதா, என்ன பண்றது? வாடகைக்கு வீடு கேட்க போறவங்கள ஹவுஸ் ஓனர் கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? நீங்க என்ன ஆளுங்க? ஏங்க, என்ன ஆளுங்க நீங்க? இப்படிலாம் கேட்கலாமா சொல்லுங்க? நாங்களும் மனுஷங்க தானே. என்ன பார்த்தா பொம்பளைன்னு தெரியலையா? நீங்க என்ன ஆளுங்க? அதாவது என்ன ஜாதி? அண்ணார்ந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலையில் குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயரமிட்டால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். எவ்வளவு சூப்பரான தத்துவமான பாடல்கள். பெரிய பெரிய மாளிகை இருக்கிற பக்கத்துல குடிசை இருந்தாலே அந்த உலகம் பொன்னான உலகம் இல்ல, அந்த ஆட்சி பொன்னான ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்லுங்க சார், வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு குடிசை கட்ட கூட இடம் கிடையாது. நாங்க வாடகை வீட்டில தான் இருக்கோம், நாங்களும் வாழணும். எங்களுக்கு ஏதாவது நீங்க நல்லது செய்யணும்னு என்னை போல வாடகை வீட்டில் இருக்க எல்லாருடைய சார்பா உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நல்லது செய்வீங்கன்னு நம்புறேன். உங்க ஆட்சி, உங்க பொன்னான ஆட்சி தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள்.